எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அகத்திக்கீரை பொரியல் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு அகத்திக்கீரையை இப்படி குச்சோடு பறித்து வச்சுருக்கிறேன். தலையை பறிச்சுட்டு அலசினோம்னா கையில் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் இப்படி குச்சியோடு போட்டு ஒரு கொஞ்சோண்டு உப்புத்தூள் கல் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா 2-3 தடவை நல்லா தண்ணி நிறையா விட்டு அலசிட்டு நீங்கள் இப்படியே நம்ம பறிச்சிக்கலாம். இந்த மாதிரியே பறிச்சாக்கா வந்துடும். இது ஒரு வழி நான் சொல்கிறேன். பாத்திரத்தில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கிறேன். கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. குச்சியிலேருந்து கீரையை உருவிட்டு கையில் அப்படியே பிச்சு போட்டு வச்சுருக்கேங்க தூளாக. கீரையை எடுத்து போட்டுடலாம். ஒரு 2 கைப்பிடி கீரை வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு உரப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கீரை வேகட்டுங்க. இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இழுக்கும். கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு 3 பத்தை தேங்காயில் ஒரு 5-6 சீரகம் போட்டு ஒரு சுற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இது போட்டுக்கலாம். ஒரு கிண்டிட்டு இறக்கிடலாம். அகத்திக்கீரை பொரியல் தயார். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தேங்காய் கார வடை செஞ்சு பார்க்கலாங்க. ஒரு 150 கிராம் கடலை பருப்பு 2 தடவை கழுவிட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்குறேங்க. ஒரு 4 வரமிளகாய் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி தெளிக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கெட்டியாக. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க பொடியாக. அது பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 4 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 3 பத்தை தேங்காய் பல்லாக கீறி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மாவில் போட்டு பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. உருண்டை பிடிச்சதை குட்டி குட்டியாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இந்த வடை சுவை அபாரமாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. செவக்க வேக விட்டு எடுத்துக்கலாங்க. நான் சொன்ன முறையிலே வடை செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காதுங்க. பாருங்கள், அருமையான சுவையில் தேங்காய் வடை தயார். நன்றிங்க.